VV National Plastic Chairs. உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மகாராஷ்டிரா முடிவுகள் என்பது இந்த அளவுக்கு பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றியும் காங்கிரசுக்கு ஒரு பெரிய தோல்வியும் கொடுக்க என்ன காரணம்? அந்த மக்கள் எந்த அடிப்படையில் இவ்வளோ பெரிய வெற்றியை மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க? கலரா மனச்சாட்சிக்கு விரோதமா பொய் சொல்லி தனக்குள்ள ஒரு ஆதரவு வளையத்தை தேடக்கூடிய ஒரு இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புள் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகம். அந்த பீப்புளுக்கெல்லாம் மரண அடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக அலையன்ஸுக்கு மகாராஷ்டிரா மக்கள் கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே மகாராஷ்டிரா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டார். தம்பி சீமா, அண்ணன் ரஜினிகாந்த் எல்லாம் இருக்குமா? நான் சொன்னேன், அண்ணே மாலி தங்கர் வஞ்சாராவை ஆர்கனைஸ் பண்ணி மோடி பாஜக வந்து தெளிவாக கம்யூனலை காஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி தெளிவாக ஜெயித்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் வெற்றியும் பெற்றிருக்காங்க. மக்களவையில் ஜெயித்ததும் அப்படியே மோடியையே வீழ்த்திட்டோம். இனிமே நம்ம அப்படியே நேரடியாக மகாராஷ்டிராவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோம்னு நினச்சி 3 பேரும் அவங்களுக்குள்ள ஜெயித்தாச்சுன்னு நினச்சி சண்டை போட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவை கொடுத்தது. தமிழிசை அம்மையாருக்கும் நயினார் நாயந்தருக்கும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் நீங்கள் எப்படியாவது தலைகளாக நின்று தண்ணி குடிச்சு ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாலும் அது பொருந்தா கூட்டணியாக போயிடும், எலித்தவள நட்பாக போயிடும். குறிப்பாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்து நாடார்களே எடப்பாடியை முதலமைச்சராக சொன்னால் இந்து நாடார்களே பாஜக விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்துடும். மகாராஷ்டிரா வெற்றியை பொறுத்தவரையில் ஏதோ சதி நடந்திருக்கிறது. இப்படியெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஏக்நாத் சிண்டே டீமு அத்தனை எம்எல்ஏக்களும் எப்படி ஜெயிப்பாங்க, அஜித் பவார் ஆட்கள் எப்படி ஜெயிப்பாங்கன்ற ஒரு சந்தேகத்தை உத்தவ் தாக்கரே சிவசேனா வந்து சந்தேகத்தை எழுப்புறாங்க. இதில் அதானி, மோடி, அமித்ஷா கூட்டணி ஏதேனும் ஒரு சதி வேலை செய்திருப்பதாகலாம். இப்படி ஒரு சதி நடந்தால் காலம் மோடி ஆயுள் காலம் வரை அந்த சதி நடக்கத்தான் செய்யும். மோடி தான் இந்தியாவின் ஆயுள்கால பிரதமர். ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான இந்திய அரசியலில் ஒரு முக்கியமான முடிவை தந்திருக்கிறது மகாகன் ரிசல்ட். இதில் குறிப்பாக மகாராஷ்டிரா ரிசல்ட் ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கமாகவே சாய்ந்திருக்கிறது. இது குறித்தெல்லாம் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மதேஷ் சார். இந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ரிசல்ட், குறிப்பாக இந்த மகாராஷ்டிரா முடிவுகள் என்பது இந்த அளவுக்கு பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றியும் காங்கிரசுக்கு ஒரு பெரிய தோல்வியும் கொடுக்க என்ன காரணம்? அந்த மக்கள் எந்த அடிப்படையில் இவ்வளோ பெரிய வெற்றியை மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு கொடுத்துருக்காங்க? மோடியோட வெல்விஷரான சப்போர்ட்டரான நாமே வெற்றி பெறுவோம், இந்த அளவுக்கு பெரிய வெற்றி பெறுவோம்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. காரணம், எப்படியும் மகாராஷ்டிரா வெற்றி பெற்றாக வேண்டும். 48 எம்பிக்கள் கொண்ட அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை பாஜக அணி கைப்பற்றி ஆக வேண்டும்னு நாம் நினச்சது காரணம் என்னென்னா, ஒரு வேளையில் மிஸ் ஆகிட்டுன்னா பார்லிமெண்ட் ரிசல்ட் அப்படியே தொடர்ந்ததுன்னா மோடி போயிட்டார், மோடி வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க, ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிவிட்டு, யோகி முடிவு பண்ணிட்டாரு, பட்னாவிஸ் முடிவு பண்ணிட்டாரு, கட்கரி முடிவு பண்ணிட்டாரு, குப்பம் முடிவு பண்ணிட்டான், சுப்பம் முடிவு பண்ணிட்டான், இவங்க பக்கத்து வீட்டுக்காரன் முடிவு பண்ணிட்டான், அவங்க ஏற்ற வீட்டுக்காரன் முடிவு பண்ணிட்டான்னு தமிழ்நாட்டில் ரீலாக கலராக ரீல் விடுவாங்க. மனச்சாட்சியே இல்லாமல் பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்க்கு ஒரு வேல்யூ இருக்குங்கிறனால இவன் வந்து எதுவுமே நம்ம நியாயமாக பேசுகிறோமா, கான்ஷியஸ் படி பேசுகிறோமா, மோடினாலே இந்தியாவே மோடி நாடுங்கிற அளவுக்கு மோடி உயர்ந்துட்டாப்புல, லீடரை போத பார்ட்டியாக மோடி உயர்ந்துட்டாப்புல, மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறதுல காம்ப்ரமைஸே கிடையாது. இதெல்லாம் அவனுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் அவன் வன்மத்திலேயோ காழ்ப்புணர்ச்சியோங்கிறத விட வியூஸ் போகுங்கிறதுக்காக கலராக மனச்சாட்சிக்கு விரோதமாக பொய் சொல்லி தனக்குள்ள ஒரு ஆதரவு வளையத்தை தேடக்கூடிய ஒரு இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புள் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகம். அந்த பீப்புளுக்கெல்லாம் மரண அடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக அலையன்ஸுக்கு மகாராஷ்டிரா மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். மோடி, பட்னாவிஸு, அஜித் பவார், ஏக்நாத் ஷிண்டே உட்பட அனைவரும் இந்த வெற்றிக்கு காரணம் ஹியூமிலேட்டிவ் எஃபர்ட்டு. அந்த ஹியூமிலேட்டிவ் எஃபர்ட்டில் மோடிக்கு பாப்புலாரிட்டிக்கு எதிராக ஏதாவது செய்திடலான்னு நினச்ச சதிகாரர்கள் வீழ்ந்தாங்க. மோடிக்கு எதிராக ஏதாவது ஒரு சர்க்கிள் வராதான்னு வன்மம் பிடிச்சி இருந்தவங்கெல்லாம் அப்படியே வீழ்ந்தாங்க. இனிமேலும் அவங்க பேச முடியாத அளவுக்கு அவங்க வாயை அடைச்ச மகாராஷ்டிரா மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றபடி வெற்றிக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது தான். பெண்களுக்கு அந்த 2000 ரூபா 6 மாதம், அது ஜாதி, மதம், மொழி, அரசியல் கடந்து வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு
பெண்கள் வாக்கை கொண்டு வந்துட்டு. ஏற்கனவே பாராளுமன்ற பலம் வந்து ஈக்குவல் தான், அதில் ஒன்றும் அளந்து பார்க்காண்டாம். சீட்டு தான் எதிரணிக்கு அதிகமே தவிர வாக்கு பலம் ஈக்குவல் தான். அப்படி ஈக்குவல் பலத்தில் கிராமப்புற மகாராஷ்டிராவில், ரூரல் மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு சீட் கன்வெர்ட் ஆகலை. அந்த சீட் கன்வர்ஷனுக்கு மிகப்பெரிய உதவி செய்தது அந்த பெண்களுக்கு உரிமை தொகை. இங்கே தமிழ்நாட்டில் தமிழக மு க ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இமேஜை, ஒரு எம்ஜிஆருக்கு உள்ள ஒரு இமேஜை மாதிரி ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்குது இல்லையா, அந்த இமேஜ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சீஃப் மினிஸ்டருக்கும் பெரும்பாலும் கொடுத்துட்டு. அது சவுகானுக்கு மத்திய பிரதேசில்னாலும் சரி, இவர் ஹேமந்த் சோரனுக்கு ஜார்க்கண்ட்லனாலும் சரி, பாஜக அணிக்கு ஷிண்டேக்கு மகாராஷ்டிராலும் சரி, எல்லா சிஎம்முக்கும் அந்த இதை கொடுத்துட்டு. இந்த வெல்ஃபேர் ஸ்கீமு இதுதான் வெற்றிக்கு முதல் காரணம்னு நான் உறுதியாக பார்க்குறேன். ரெண்டாவது காரணமாக நான் பண்ணுறது, ஒரு ஜாதி ஆணவமாக பண்ணி மற்ற ஜாதிகளை மிரட்டும் போது மற்ற ஜாதிகள் வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அமைதியாக தங்கள் வாக்கை எதிராக பண்ணிடுவாங்க. அதுதான் மகாராஷ்டிராவில் நடந்த இன்னொரு விஷயம். மனோஜ் சாரங்கே பட்டீலுங்கிற மராத்தா ஒரு தலைவர், எந்த மாநிலத்தில் நடந்தாலும் இப்படி தாங்க நடக்கும், இது தாங்க சோஷியோமெட்ரி, இது தாங்க மக்கள் மனநிலை, இது தாங்க களம், சும்மா வெளியே இந்துத்துவா திராவிடம் தமிழ் தேசியன்னு 1000 பேசலாம், நான் மறுக்க வரல, பேசுங்க, அதுக்கும் வேல்யூ இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் யதார்த்த களம் இதுங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயும் யதார்த்த களம் இது தாங்க. அதனால தான் கட்சி ஆரம்பித்து லெட்டர் பாடாட்டு சில அட்வைசர்ஸ் ஆலோசனையில் பின்னங்கால் பட விக்கிரவாண்டியை விட்டு பலரும் ஓடினாங்க. இது ஓரளவு வடக்க நல்ல வாக்கெடுத்தவங்களும் ஓடினாங்க. இந்த மனநிலை வந்து எல்லா மாநிலங்களும் இருக்குது. ஹரியானாவில் ஜாட்டுகளோட ஆதிக்கத்துக்கு எதிராக மற்ற ஜாதிகள்லாம் பாஜக பக்கம் திரண்டாங்க. மகாராஷ்டிராவில் அந்த மனோஜ் சாரங்கே பட்டீலுங்கிறவர் எதுவுமே எடுக்கக்கூடாது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூடாது, ஒரு சயின்டிஃபிக் டேட்டா கூடாது, அப்படியே குன்பி மராத்தாவை ஓபிசியில் வச்சிடணும். ஓபிசியில் இருக்கக்கூடிய மாலி, தங்கர், வஞ்சாராலாம் எப்படி போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது, அந்த சமூகங்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. உங்களுக்கு நாங்கள் பலமாக இருக்கோம், நாங்கள் மிரட்டுவோம், நாங்கள் பணியை வைப்போம், அதனால நீங்கள் குன்பி மராத்தாவை ஓபிசியில் கொண்டு சேர்த்துடணும். இது சேர்க்கறது நியாயமா சரியா, இதில் மற்ற யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வருவான், நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு ஓபிசியில் கொடுக்கக்கூடிய தகுதி நியாயமானதானு பார்த்தா எத்தனை முறை கோர்ட்டு சொன்னாலும் நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பீங்க, கலாட்டா நடக்கும், சீஃப் மினிஸ்டர் உங்கள்கிட்ட வருவாங்க, உங்களுக்கு பணிஞ்சு எல்லாரும் போகணுங்கிற லெவலில் பட்னாவிஸு சஜன் புஜ்பால் மாலி கம்யூனிட்டி சேர்ந்த ஓபிசி, பட்னாவிஸ் பிராமின் பிஜேபியில் 2 வரும், இவங்களுக்கு பணியக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த பணியக்கூடாதுங்கிற முடிவு தான் பாஜகவை தூக்கி விட்டது. அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணுங்கிறது வேறு விஷயம். நான் இந்த உண்மையை எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அண்ணன் அரசியல் பேசினார். அவர் அரசியல்வாதி இல்லை, எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கர்நாடக ராஜ்குமார் மாதிரி தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த். பட் ஏன்ட்ட கேட்டார், மகாராஷ்டிரா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டார். சீமான், தம்பி சீமான், அண்ணன் ரஜினிகாந்த் எல்லாம் இருக்குமா? நான் சொன்னேன், அண்ணே மாலி, தங்கர், வஞ்சாராவை ஆர்கனைஸ் பண்ணி மோடி பாஜக வந்து தெளிவாக கம்யூனலை காஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி தெளிவாக ஜெயித்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் வெற்றியும் பெற்றிருக்காங்க. காரணம் மராத்தாக்களோட ஒரு அடாவடித்தனம்ங்கிற அளவுக்கு ஜாட்டுகள் ஹரியானாவில் பண்ண மாதிரி இந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க. ஒரு ஜாதி மற்ற ஜாதியை மிரட்டி போராட்டம் அது இதுன்னு பண்ணால் மற்ற ஜாதிகள் அமைதியாக இருந்து காட்டுவாங்க. இப்போ நான் கூட தமிழ் மண்ணில் சமூக நீதிக்காக பேசும்போது ஒரு சிலோட ஜாதி ஆதிக்கம் தகருங்கிறதுக்காக என் மீது பொய் வழக்கு போட்டு நான் டெய்லி காவல் நிலையத்தில் போய் கண்டிஷன் பேரில் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அரெஸ்ட் பண்ணும்போது ரவீந்திரன் துரைசாமி யாருக்காக பேசினான்? செங்குந்தருக்காக பேசினான், உடையாருக்காக பேசினான், மீனவருக்காக பேசினான், முத்தரையருக்காக பேசினான், யாதவருக்காக பேசினான், விஸ்வவர்மாக்காக பேசினான், செட்டியாருக்காக பேசினான், வண்ணார், நாவிதர், குயவர்களுக்காக பேசினான், செங்குந்தர்களுக்காக பேசினான், பறையர்கள், தேவேந்திரகுல வேளாளருக்காக பேசினான். இதனால ஆதிக்க சக்திகள் வந்து ரவீந்திரன் துரைசாமி மேலே வழக்கு போட்டு அவரை அலைய வச்சு கஷ்டப்படுத்துகிறாங்கிறது இந்த மக்களுக்கெல்லாம் தெரியும். அதோட விளைவுகளும் அரசியல் களத்துக்குள்ள நாளைக்கு இருக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அதே மாதிரி தான் ஒரு அமைச்சரையே மனோஜ் சாரங்கி பட்டீலுங்கிற நான் கொலை பண்ணவனு பேசினாப்புல. இடஒதுக்கீடு தொடர்பாக மாலி சமூகத்தை சேர்ந்த சஜன் புஜ்பாலுங்கிற அமைச்சரை நான் கொலை பண்ணிவிடுவோன்னு பேசினாப்புல மனோஜ் சாரங்கி பட்டீலுங்கிற மராத்தா தலைவர். இவர் வந்து அரசியல் களத்துக்குள்ளே போய் கேண்டிடேட் போட போகிறார். கேண்டிடேட் போட்டுட்டார். கேண்டிடேட் போட்ட பிறகு சரத்பவார் இவர்கிட்ட தொடர்பு கொண்டு மராத்தா ஓட்டெல்லாம் பிரிஞ்சிரும், நாங்கள் தோற்று போவோம், அதனால கேண்டிடேட்டை விட்ரா பண்ணுன்னு சொல்லும்போது அவர் விட்ரா பண்ணிடுறாரு. அப்போது சரத்பவாருக்கும் மனோஜ் சாரங்கி பட்டீலுக்கும் அந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கும் தான் அரசியல் விவரம் உண்டு. மற்ற மாலி, தங்கர், வஞ்சாரா, பிராமின், மற்றாங் ஷெட்யூல் காஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஏமாளிங்க, நீங்கள் பலமேல் மிடுக்கத்தில் எதுவும் பண்ணிடலான்னு நினைக்கும் போது இந்த சமூகங்கள்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சாங்க, ஒன்றுபட்டாங்க. நாம் பட்னாவிஸ், சஜன் புஜ்பால் இருக்கக்கூடிய
பாஜக அணிக்கு வாக்களிக்கணும், மோடியை நம்பி வாக்களிக்கணும்னு தெளிவாக வாக்களித்தாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டாங்க. அடுத்து காங்கிரஸ் அணியோட இன்னொரு தவறு, பிரகாஷ் அம்பேத்கர் அவர் வந்து கழிஞ்ச முறை மக்களவை தேர்தலில் அவர் தன்னோட செல்வாக்கை வந்து இந்தியா கூட்டணி கொடுத்தாரு. இந்தியா கூட்டணி 31 சீட்டு வர வெற்றியும் பெற்றாங்க. இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் அவரை டேக்கன் ஃபார் கிராண்டடாக நினச்சி அந்த அட்டவணை புரிய மக்களுக்கெல்லாம் ஒரு வேல்யூ கிடையாது. அப்படியே ராகுல் காந்தி கவர்ச்சியிலையும் இவங்க பிரியங்கா காந்தி கவர்ச்சியிலையும் சோனியா காந்தி குடும்ப கவர்ச்சியிலையும் இலவசமாக எஸ்சி மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நீங்கள் கணக்கு போட்டீங்க. அவரோட அமைப்பு வந்து தேர்தலில் ஃபைட் பண்ணாங்க. இந்தியா கூட்டணிக்கு விழுந்த ஓட்டில் 4% வாக்கை அப்படியே தட்டி தூக்கி ஒரு பெரிய பின்னடைவை இந்தியா கூட்டணிக்கு தெளிவாக கொடுத்துட்டாப்புல. இது கவர்ச்சியில் ஓட்டு வந்துடும், அட்டவணை புரி மக்கள்லாம் ஏமாளிங்க, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு மோடி எதிர்ப்பில் பாஜக எதிர்ப்பில் கான்ஸ்டியூஷனை மோடி வந்தால் கிழிச்சு போட்டுருவார், இடஒதுக்கீடு ரத்து பண்ணுவாருங்கிற பொய் செய்திக்காகலாம் அப்படி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பின காங்கிரஸ் வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அதெல்லாம் தவறுன்னு ஏமாந்துட்டாங்க. அதில் வந்து பிரகாஷ் அம்பேத்கருக்கு பேரன் அரசியல் சக்தியாகி ஒரு 4% வாக்கு கழிஞ்ச மக்களவை தேர்தலில் காங்கிரஸுக்கு அணிக்கு விழுந்த வாக்கை அப்படியே எடுத்திருக்கிறாப்புல. அடுத்தால இவங்களோட இன்னொரு தவறு என்னென்னா, மக்களவையில் ஜெயித்ததும் அப்படியே மோடியையே வீழ்த்திட்டோம், என்னமோ நம்ம அப்படியே நேரடியாக மகாராஷ்டிராவில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துறோம்னு நினச்சி 3 பேரும் அவங்களுக்குள்ள ஜெயித்தாச்சுன்னு நினச்சி சண்டை போட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய பின்னடைவை கொடுத்தது. அடுத்தால என்டிஏ பொறுத்த அளவில் அவங்களோட நோக்கம் என்னென்னா, இங்கேயும் தோத்தா மோடிக்கு இமேஜியை காலி பண்ணதுக்கு உலக அளவில் ஒரு சதித்திட்டம் நடக்கும், இந்திய அளவில் ஒரு சதித்திட்டம் நடக்கும், மாநில அளவில் ஒரு சதித்திட்டம் நடக்கும்னு சொல்லும்போது கண்டிப்பாக வெற்றியே பெற்று தீரணுன்னு பாஜகவும் சரி, நம்மளோட பொலிட்டிக்கல் சர்வைவல் இதில் தான் இருக்கும். யார் சீஃப் மினிஸ்டர் ரெண்டாவது பார்த்துக்கலான்னு ஏக்நாத் ஷிண்டேனாலும் சரி, அஜித் பவார்கிட்ட இருக்கக்கூடிய பிரபலமான தலைவரெல்லாம் சரி தெளிவாக ஒர்க் பண்ணாங்க, மிகப்பெரிய வெற்றியை பெற்றாங்க. இன்றைக்கி காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை மகாராஷ்டிராவில் சந்திச்சிருக்குன்னா இதிலேருந்து நாளைக்கு எப்படி எழும்பி வர முடியுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக காங்கிரஸுக்கு இருக்குது. இன்றைக்கும் மோடி கூட என்ன பண்ணுறாருன்னா, அவர் உத்தவ் தாக்கரேயை பெருசாக எதுக்கல்ல, சரத்பவாரை பெருசாக எதுக்கல்ல, காங்கிரஸை தான் பேரசைட் ஒட்டுண்ணி உங்கள் ஓட்டை உறிஞ்சிருங்கிற ஒரு அலர்ட்னஸை கொடுக்குறாரு. தமிழ்நாட்டிலையும் மு.க.ஸ்டாலின் அவர்களை மோடி எதிர்க்கவில்லை. இது தமிழிசைக்கு புரியலை, நயினார் நாகேந்திரனுக்கு புரியலை, ரவீந்திரன் துரைசாமிக்கு தெளிவாக தெரியுது. அதைத்தான் நான் மோடிக்கு என்ன ஓட்டம், வாட் இஸ் எம்பர்டட் இன் மோடிஸ் மைண்ட் குட் பி ரீகண்டில்டு பை ரவீந்திரன் துரைசாமிங்கிறது தமிழ் மண்ணில் பல விஷயங்களில் உறுதியான நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன், மோடியோட பேரசைட்டு அந்த விமர்சனங்கிறது காங்கிரஸ் தான் இங்கே பலகீனப்படுத்த வேண்டிய கட்சி, மாநில கட்சிகள் காங்கிரஸுக்கிட்ட ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் மோடி போகிறாரு. அந்த வகையில் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் பலகீனமடைஞ்ச காங்கிரஸ் இன்னும் மேலும் பலகீனமடையும். அதோட மோடியோட வீகத்துக்கு இது ஒரு பெரிய வெற்றி. அதே வேளையில் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அந்த வெற்றியை நான் பாராட்டுறேன். ஹேமந்த் சோரனுக்கு சிம்பதி இருக்குது, அந்த சிம்பதி அவருக்கு கை கொடுத்துருக்குது. ட்ரைபல் இஷ்யூவில் வந்து பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேஷன் பேசுனது ட்ரைபல்ஸ் மத்தியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. ட்ரைபல்ஸ் வந்து சிறைக்கு போனால் தங்கள் சமூகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தங்கள் தலைவர் ஹேமந்த் சோரன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு முழுமையாக ஓட்டு போட்டுட்டாங்க. பல பெரிய ட்ரைபல் தலைவர்கள் எல்லாம் பாஜக இறக்கியும் எங்களுக்கு லீடர் தான் முக்கியம், ரெப்ரசன்டேஷன் முக்கியம் இல்லை, லீடர் தான் முக்கியம், ரெப்ரசன்டேஷன் முக்கியம் இல்லைன்னு ட்ரைபல்ஸ் வந்து ஹேமந்த் சோரனுக்கு வாக்களிச்சிட்டாங்க. இதே தான் வந்து தெலுங்கானாவிலே நடந்தது. ரேவந்த் ரெட்டி லீடர் தான் முக்கியம், சந்திரசேகராவு கூட 8-10 ரெட்டி இருந்தாலும் ரெப்ரசன்டேட்டிவ் ரெட்டி முக்கியம் இல்லை, லீடர் ரெட்டி முக்கியம்னு காங்கிரஸுக்கு வாக்களித்த மாதிரி லீடர் ட்ரைபல் ஹேமந்த் சோரன் முக்கியம்னு நிறைய ட்ரைபல்ஸுக்கு பாஜக முக்கியத்துவம் கொடுத்தும் அந்த லீடர் ட்ரைபல்ஸ் கன்சால்டேட் ஆகிட்டாங்க. ட்ரைபல்ஸ் ஓட்டு தெளிவாக விழுந்துட்டு பாஜக படிக்க வேண்டிய பாடம், நாம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய 4வது முறையும் பிரதமராக வரணும்னு நாம் மனப்பூர்வமாக விரும்பி செயல்படக்கூடிய மோடி படிக்க வேண்டிய ஒரு பாடம் என்னென்னா, நெகட்டிவ் பொலிட்டிக்ஸு எந்த இடத்துக்குள்ளேயுமே வந்து சரியாக கை கொடுக்காது. அந்த பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேஷன்ங்கிறத வச்சு பண்ணின நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் கை கொடுக்கல. ஒரு ட்ரைபல் ப்ரைடுங்கிற ஹேமந்த் சோரனுக்கு பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் அங்கே கை கொடுத்துட்டு, அதே வேளை மாலி தங்கர் வஞ்சாராக்களுக்கு பிரதித்துவங்கிற அந்த பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் வந்து பாஜகவுக்கு மகாராஷ்டிராவில் கை கொடுத்தது. இதே புள்ளியில்
காங்கிரஸ் வந்து ஹேமந்த் சோரனுக்கு சப்செர்வெண்டாக போகிறதும், ஹேமந்த் சோரனை நம்பி காங்கிரஸ் அங்கே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் மோடிக்கு வந்து சாதக அம்சமாக தான் மோடி அதை பார்ப்பார். என்றாலும் தோல்வி தான், அதை மறுக்க முடியாது. பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற ஜார்க்கண்டில் பாரதிய ஜனதா கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்குது. ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்கிற பாஜக விட்டு போன ஒரு கூட்டணியை சேர்த்துருக்காங்க. அது பொருந்தா கூட்டணியாக போயிட்டு தமிழிசை அம்மையாருக்கும் நயினார் நாயந்தருக்குன்னு சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் நீங்கள் எப்படியாவது தலைகளாக நின்று தண்ணி குடித்து ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாலும் அது பொருந்தா கூட்டணியாக போயிடும், எலித்தவள நட்பாக போயிடும். குறிப்பாக பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்து நாடார்களே எடப்பாடியை முதலமைச்சராக சொன்னால் இந்து நாடார்களே பாஜக விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். பொருந்தா கூட்டணியாக போனது கொடுத்த சீட்டில் 90% சீட்டை ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுங்கிற பாஜக விட்டு போன ஒரு கூட்டணி கட்சியை மீண்டும் கொண்டு வந்தது. அது பெரிய அளவு தோல்வி அடைஞ்சதும் பாஜக தோல்விக்கு ஒரு ஜார்க்கண்டில் ஒரு முக்கிய காரணம். அடுத்தபடியாக பாஜகவுக்கு இன்னொரு பின்னடைவு, ட்ரைபல் அல்லாத குருமி சமூக ஓட்டுக்களை மகாட்டோ அந்த குருமி சமூக லீடர் புதுக்கட்சி பார்லிமெண்ட்டில் என்டர் பண்ணவர், அசம்பிளிலையும் அவர் கணிசமான வாக்கு சதவீதத்தை பெற்றுட்டார். எது எப்படியோ பாராளுமன்றத்தில் ஜெயித்த ஜார்க்கண்டில் பாஜக வந்து தோற்றுருக்குங்கிறது தெளிவான ஒரு விஷயம். அதிலிருந்து பல பாடங்களை மோடி படிக்கத்தான் செய்வார். அந்த புள்ளியில் மோடி வந்து டாக்டர் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை த எனிமிங்கிறதுல அவரோட எனிமியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது 10 ஜன்பாத்தையும் காங்கிரஸையும் தான். ஒட்டுண்ணியா ஸ்டாலின்கிட்ட இருந்து முஸ்லீம் வாக்குகளை உறிஞ்ச பார்க்கும், ஒட்டுண்ணியா அகிலேஷ் யாதவ்கிட்ட இருந்து முஸ்லீம் வாக்குகளை உறிஞ்ச பார்க்கும், ஒட்டுண்ணியா உமர் அப்துல்லாட்ட இருந்து முஸ்லீம் வாக்குகளை உறிஞ்ச பார்க்கும், ஒட்டுண்ணியா தேஜஸ்வி யாதவ்கிட்ட இருந்து முஸ்லீம் வாக்கில் உறிஞ்ச பார்க்கும், கம்யூனிஸ்டில் இருந்து உறிஞ்ச பார்க்கும். இந்த காங்கிரஸுக்கிட்ட அலர்ட்டாக இருங்குங்கிறது தான் எங்களோட கருத்தும், அதுதான் மோடிக்கு கருத்தும் அதுதான். மகாகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரையில் நாடாளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய தோல்வியை கண்ட பிஜேபி இந்த முறை ஒரு பெரிய வெற்றியை வந்திருக்குது. ஜார்க்கண்டில் வெற்றி பெற்ற பிஜேபி இங்கே வந்து தோல்வியை கண்டிருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி, நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல், அந்த வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக நான் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். மோடிக்கு 14லையும் 19லையும் ஒரு பெரிய ஆதரவலை இருந்தது. அன்னைக்கு மோடிக்கு எதிர்ப்பு உருவாகலை. 24ல் மோடிக்குன்னு ஒரு எதிர்ப்பும் உருவாயிட்டுங்கிறத நான் ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் உருவாயிட்டு அந்த எதிர்ப்பை எப்படி டைலூட் பண்ணி எப்படி அடிக்கணுங்கிறது எங்களுக்கும் தெரியும், மோடிக்காக சிந்திக்கக்கூடிய எங்களுக்கும் தெரியும். எங்களை விட ரொம்ப நல்லா பல மடங்கு மோடிக்கும் தெரியும். அதைத்தான் நாம் சொல்கிறோம், வாட் இஸ் எம்படட் இன் மோடிஸ் மைண்ட் குட் பி ரீகிண்டில்டு பை ஆர்டி டீம்ங்கிறத நாங்கள் பெருமையாக சொல்கிறோம். ஏன்னா அந்த 24லே ஒரு பெரிய எதிர்ப்பை, மோடிக்கு எதிர்ப்பு வந்து இந்தியா முழுக்க தொடங்கி இருக்குன்னா 29 பெரிய சிக்கலில் தான் அப்போ ஃபேஸ் பண்ண போகிறார் மோடி. நிச்சயமாக அப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். மோடி எதிர்ப்பு ஓட்டுகளும் ஹரியானாவில் சிதறிச்சு, மோடி பாசிட்டிவ் ஓட்டுகளும் சிதறிச்சு, பல லோக்கல் இஷ்யூஸை கரெக்டாக பண்ணி ஆர்எஸ்எஸோட கடும் உழைப்பால் ஹரியானாவில் வெற்றி பெற்றாங்க. அதே தன்மைகள் வந்து ஜார்க்கண்ட்லேயும் இன்றைக்கி இருக்குது. பட் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி டேக்கிள் பண்ணுங்கிறது மோடிக்கு மிக மிக நன்றாக தெரியும். அந்த வகையில் தான் மோடி இன்னைக்கு இந்துத்துவாயை தாண்டி எடுத்திருக்கக்கூடிய 2 இது. ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கிட்ட ஸ்டாலின் கவனமாக இருக்கணும், ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கிட்ட உமர் அப்துல்லா கவனமாக இருக்கணும், ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கிட்ட கம்யூனிஸ்ட் கவனமாக இருக்கணும், ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கிட்ட அகிலேஷ் யாதவ் கவனமாக இருக்கணும், ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கிட்ட தேஜஸ்வி யாதவ், ஒட்டுண்ணி காங்கிரஸுக்கிட்ட சரத்பவார் கவனமாக இருக்கணுங்கிற ஒரு புள்ளி. இது தமிழிசைக்கு தெரியாது, நயனா நாயந்தருக்கு தெரியாது, விட்டுருங்க அவங்கள. அவங்க சென்ட்ரிக்கான ஒரு அரசியலை தான் பார்ப்பாங்க. தப்பு இல்லை, ஒவ்வொருத்தரும் அவங்க அரசியலை உயரதுக்கு தான் சிந்திப்பாங்க. தமிழிசையும் அதுதான் சிந்திப்பாங்க. ஓகே, இந்த புள்ளி ஒன்று. இன்னொன்று சப் கேட்டகரைசேஷன். மோடி வந்தால் எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை ஒழிச்சிருவார், அம்பேத்கர் இடஒதுக்கீட்டை கிழிச்சு போட்டுருவாருன்னு சொல்லி தான் ஒரு எதிர்ப்பை வந்து மோடிக்கு உருவாக்குனாங்க. அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு மோடி என்ன பண்ணுறாருன்னா, கடையருக்கும் சமூக நீதி, மோஸ்ட் டிப்ரெஸ்டு ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு இடஒதுக்கீடுங்கிறதுல எல்லா மாநிலங்கள்லேயும் அவர் ஸ்கீம் பண்ணி வராரு. எந்தெந்த மாநிலங்கள் அது கரெக்டாக இருக்குமோ அதை மோடி செய்துட்ருக்கிறாரு. மைக்ரோவாக ஒவ்வொரு விஷயத்தையும் மோடி பார்த்து தான் செய்கிறாரு. என்போன்றவர்களும் எங்கள் டீமும் வந்து அந்த வகையில் 2024 மிக அலர்ட்டாக இருந்து ஜேடிஎஸ்ஸை கூட்டணியில் சேர்க்கணும்னு சொன்னோம். அல்லது ஜேடிஎஸ் காங்கிரஸ் கூட்டணியில் போனால் அந்த இதே வேறு மாதிரி ஆயிருக்கும். நாம தான் சொன்னோம். அதை அண்ணாமலை பிஎல் சந்தோஷ் மூலமாக நடத்தி காட்டினார். அதே மாதிரி இவர் ஜேடியு நிதிஷ்குமாரை மீண்டும் கொண்டு வரணுங்கிற சஜஷனை நாம் சொன்னோம். மோடிக்கு தெரியாததில்லை, மோடிக்காக சிந்திக்கக்கூடிய நாமளும் அதை சொன்னோம். ஜாட் எதிர்ப்புக்கு ஆர்எல்டியை கொண்டு வரணும்னு சொன்னோம். இந்த மாதிரிப்பட்ட மைக்ரோ விஷயங்களில் பண்ணனால தான் தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு மெஜாரிட்டி கிடைக்கனால மோடி மீண்டும் பிரதமராக வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி துல்லியமாக ஒவ்வொரு விஷயமும் மைக்ரோவாக எப்படி ஒர்க் அவுட் ஆகாதா, பிறந்தா கூட்டணி ஆயிருமா. இப்போ எடப்பாடியை சீஃப் மினிஸ்டர்னா பாஜகவோட பேஸே இங்கே காலி ஆகிடும். இதெல்லாம் நம்ம மோடிக்கிட்ட தெரியப்படுத்திட்டு தான் இருப்போம். இந்த வகையில் இந்தியா ஃபுல்லாக மோடி ஒவ்வொரு
இதையும் நுணுக்கமாக பார்த்து செயல்படக்கூடியவர் தான். எந்தெந்த இடத்துக்குள்ள மைனஸ் இருக்குங்கிறது தெரியும், எந்தெந்த இடம் ப்ளஸ் ஆகிருக்குன்னு தெரியும். குறிப்பாக பங்களாதேஷ் இன்ஃப்ளிட்டர்ஸ் தொடர்பாக ஜார்க்கண்ட் ட்ரைபல்ஸ் சொன்னது எடுபடலை. ஏன் எடுபடலைங்கிறதையும் அடுத்து எடுபட வைக்கிறதுக்கு ட்ரைபல்கிட்ட எப்படி போகணுங்கிறதையும் மோடி சிந்திப்பார், செயல்படுத்துவார். இது மகாராஷ்டிரா வெற்றியை பொறுத்தவரை ஏதோ சதி நடந்திருக்கிறது. இப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஏக்நாத் சிண்டே டீம் அத்தனை எம்எல்ஏக்களும் எப்படி ஜெயிப்பாங்க, அஜித் பவார் ஆட்கள் எப்படி ஜெயிப்பாங்கன்ற ஒரு சந்தேகத்தை உத்தவ் தாக்கரே சிவசேனா சந்தேகத்தை எழுப்புறாங்க. இதில் அதானி, மோடி, அமித்ஷா கூட்டணி ஏதேனும் ஒரு சதி வேலை செய்திருப்பதாகலாம் சொல்கிறாங்க. இப்படி ஒரு சதி நடந்தால் காலம் மோடி ஆயுள் காலம் வரை அந்த சதி நடக்கத்தான் செய்யும். மோடி தான் இந்தியாவின் ஆயுள் கால பிரதமர். நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. மோடி இந்தியாவின் ஆயுள் கால பிரதமராக இருப்பார். பிரியங்கா காந்தி வயநாட்டில் 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? பிரியங்கா காந்தி காங்கிரஸுக்கு ப்ளஸ் தான். காங்கிரஸில் அந்த குடும்பம் யூனிஃபைங் போல்ஸ் தான். நமக்கு பிடிக்காதுங்கிறது வேறு விஷயம். பட்டு வாரிசு அரசியல் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால் அவங்க யூனிஃபைங் போல்ஸாக காங்கிரஸை கட்டி காக்குறாங்க. அவங்க இல்லைனா காங்கிரஸ் எதிரி போயிருக்கும். பிரியங்கா காந்தி தென்னிந்தியாவில் அவங்களுக்கு தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்களில் பிரியங்கா காந்தி ஒரு ப்ளஸ் தான். தமிழ்நாட்டில் அந்த குடும்பத்துக்குள்ள வேல்யூ இன்னும் குறையலை. அந்த குடும்பத்துக்குள்ள வேல்யூ தமிழ்நாட்டில் இருக்குது. தத்ரியாத்தை கோத்திர கவுல் பிராமணர் மண்ணாட்டே இருக்குது இந்த மண். என்றாலும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுக்கள். 2024 தன்னை முன்னிறுத்தி அவர் செயல்பட்டதுக்கு எங்களோட பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் சிண்டேவா, பட்னாவிஸா இருக்குமா? என்ன முடிவை பிஜேபி எடுக்க போகுது? தலைமை பல ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்து தான் செய்வாங்க. எனக்கு இதில் ஒப்பீனியன் ஒன்றும் கிடையாது. மராத்தா சென்டிமெண்ட்ஸ் அங்கே இருக்குது, கூட்டணி இது இருக்குது. அதே வேளை ஒரு பெரிய கட்சி, மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற கட்சியிலிருந்து முதல்வர் இருக்கிறது தான் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கும் ஒரு கோஹரண்டாக ஒரு ஆட்சி போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்படி பல தன்மைகள்லாம் இருக்குது, பல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. மராத்தாவுக்கே கொடுக்கவா கட்சியை அந்த அளவுக்கு அங்கே பெருசாக வளர்த்து மாலி, தங்கர், வஞ்சிரா சமங்களை ஒன்றிணைத்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஐ எம் பீயிங் ஏ பிராமின் ஐ கனாட் பி ரிமூவ்டு ஃப்ரம் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்னு பட்னாவிஸ் சொன்னார்னா, அவர் பிராமணர் மட்டுமல்ல, அவர் மாலி, தங்கர், வஞ்சாரா, தமிழர்கள், தமிழர்கள், குஜராத்தி, தென் வட இந்தியர்கள் எல்லாத்துக்குமே ஒரு தலைவராக, பிஜேபியை சார்ந்த மராத்தாவுக்கும் ஒரு தலைவராக அங்கே இருக்கிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே வேளையில் மராத்தா சென்டிமெண்ட்டும் அங்கே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியது. தலைமை என்ன முடிவெடுத்தாலும் எல்லா லாயல் சோல்ஜராட்டு பாஜகவினர் ஏற்றுக்கிடுவாங்கன்னு தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நான் இதில் ஒப்பீனியனட்டாக எந்த கருத்தையும் நான் சொல்ல விரும்பலை. கூட்டணி தர்மமும் எனக்கு தெரியுது, மராத்தா சென்டிமெண்ட்டும் புரியுது, பட்னாவிஸுக்கு திறமையும் அவருக்கு சாதனைகளையும் தெரியுது. எல்லாத்தையுமே நான் ஓப்பன் மைண்டடாக தான் பார்க்குறேன். தலைமை முடிவெடுக்கட்டு. இந்த மகாராஷ்டிரா வெற்றி என்பது ஒரு பெரிய இமாலய வெற்றியாக இருக்குது. இதன் மூலம் இந்திய அரசியலுக்கு ஏதேனும் மெசேஜ் இருக்கா? இது பிஜேபியின் இந்த வெற்றி இந்திய அரசியலுக்கு என்ன மெசேஜை கொடுக்குது சார்? இந்திய அரசியலுக்கு மகாராஷ்டிரா வெற்றி மட்டுமில்லை, ஜார்க்கண்ட் வெற்றியும் சேர்ந்து மு.க. ஸ்டாலினுக்கு அந்த பெண்கள் உரிமை தொகை மாதம் இவ்வளோ கொடுக்கறது ஒரு பெரிய பலனை கொடுக்கும். அரசியல் கடந்து பெண்கள் முந்தைய காலகட்டத்தில் பல தலைவர்களை ஆதரித்தது மாதிரி மு.க. ஸ்டாலினை ஆதரிப்பாங்கங்கிறதுக்கும் இதற்கு இந்த வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு ஒரு பெரிய ஓட் புல்லிங் கெப்பாசிட்டி இருக்குங்கிறதும் தெளிவாக தெரியுது. காப்பி அடிச்சிருக்காரு மோடி அப்படின்றீங்களா? பிஜேபி காப்பி அடிச்சிருக்கு திமுக. நல்ல விஷயத்தை யார்கிட்ட இருந்தாலும் தேர்தலை வெற்றி பெறதுக்கு அதை எடுத்துக்கிறது தப்பே இல்லை. ஸ்டாலின் கொடுத்தது ப்ரூவ்ட் அண்ட் டெஸ்டடு ஒரு இது ஸ்டாலின் அதை ஒரு சிலர் மாதிரி ஆணவமாக நான் கொடுத்தேங்க மாதிரி சொல்லாமல் உரிமை தொகை அண்ணன் தங்கச்சிக்கு கொடுத்தேன், அம்மாவுக்கு கொடுத்தேன், அக்காவுக்கு கொடுத்தேன்னு சொல்லி அதை ஒரு கௌரவமாக உரிமை தொகை கொடுக்குறோடைய அதையும் ஃபாலோ பண்ணுறதுல தப்பே இல்லை. மோடியே காங்கிரஸை தான் எதிரியாக பார்க்குறாரே தவிர ஸ்டாலினை எதிரியாக பார்க்கல. பட் மு.க. ஸ்டாலினும் அவரை சேர்ந்தவர்களும் மோடி எதிர்த்தா தான் வாக்கு வலிமை அவங்களுக்கு நிற்கும், கிறிஸ்தவ முஸ்லீம் கன்சால்டேட் ஆகுங்கிற அவங்க பொலிட்டிக்ஸில் அவங்க ட்ராக்கில் இருக்கிறதையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்க ஜெயிக்கிறதுக்கு அப்படி தான் செய்வாப்பில். அவங்க மோடி எதிர்க்கிறாங்கிறதுக்காக மோடி மு.க. ஸ்டாலினை எதிர்க்க வேண்டிய ஒன்றும் அவசியம் இல்லை. காங்கிரஸ் கூட இருக்கிறாருங்கிறது தான் மு.க. ஸ்டாலின் மேலே மோடிக்கு எதிர்ப்பே தவிர மற்றபடி எமர்ஜென்சி எதிர்த்த ஒரு முதலமைச்சருக்கு மகன் எமர்ஜென்சியால் அவர் தந்தை எமர்ஜென்சியை எதிர்த்தவர் என்பதால் கைது சட்டப்பட்டவருங்கிற அந்த உணர்வு மு.க. ஸ்டாலினுக்கு மேலே மோடிக்கு உண்டு. உண்மையான எமர்ஜென்சி எதிர்ப்பாளரான என் போன்றவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் மேலே உண்டுங்கிறது 100க்கு 100 அதை வெளிப்படையாக நாம் சொல்லக்கூடிய விஷயந்தான். இன்னும் சொல்லப்போனால் இது சிறையில் கைலமன்னன் அலை குமாரசாமி நாடார், சிவப்பு நாடா பத்திரிகை ஆசிரியர். நான் சென்னை வந்தால் எப்பவும் அவரை சந்தித்து பேசுவேன். இங்கே வெள்ளாளத்தர் புரசவாகத்தில் இருப்பார், மணிக்கணக்கில் பேசுவேன். அப்போ அவர் சிறைச்சாலையில் ஸ்டாலின் கூட இருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஸ்டாலினை அடிக்கும்போது இது இந்திரா காந்தியோட எமர்ஜென்சியில் அடிக்கும்போது சிட்டி பாபு விழுவாராம். தம்பி அடிக்காதீங்க, என்ன அடிங்கன்னு விழுவாராம். அத்தகைய கொடுமைக்கு ஆளானவர் ஸ்டாலின், எமர்ஜென்சி எதிர்த்தவர். இன்றைக்கி அவரோட அரசியல்
இது காரணமாக அவர் காங்கிரஸ் கூட சேர்ந்தால் தான் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கன்சால்டேட் ஆகும், ஜெயிக்கிறதுக்கு தான் எல்லாரும் அரசியல் பண்ணுறாப்புல. அந்த வெற்றி கூட்டணி வெற்றி தொடரும் வர அவர் தொடருவார். ஜார்க்கண்ட் வெற்றி அவர் பல இடர்பாடுக்கு இடையில் வெற்றி பெற்றிருக்காருன்னு புகழ்றாருன்னா ஹீஸ் ட்ராக் அவரோட அரசியல் அவர் இருக்கிறார், அது எங்களுக்கு புரியுது. அதே வேளையில் மோடியை பொறுத்தவரையிலும் சரி, என் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸ் பொறுத்தவரையிலும் சரி, காங்கிரஸ் மீண்டும் தலையெடுக்கக்கூடாதுங்கிறதான் எங்களோட பார்வை. அதில் மோடியும் தெளிவாக இருக்கார், நாங்களும் தெளிவாக இருக்கிறோம். அந்த வகையில் இந்த சம்பவங்கள் மகாராஷ்டிராவில் 2 விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மு.க. ஸ்டாலினுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஜாரங்கே பட்டியல் இஷ்யூவையும் மு.க. ஸ்டாலின் சரியாக ஹேண்டில் பண்ணால் அவருக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும். இது ஆட்டோமேட்டிக்காகட்டே இந்த உரிமை தொகைங்கிறது ஸ்டாலின்ட்ட இருந்தால் மற்ற இடத்துகளுக்கு போயிருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். தமிழ்நாடு சென்ட்ரிக்காக இதோட ஆய்வுகள் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்குங்கிறது வெளிப்படையான உண்மை. இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.